அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஐயா, காவிரி விவகாரத்திற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல திட்டமிட்டிருந்தார். அப்படியாக தகவல் வெளியாகிது. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. திடீரென கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் இங்கு வர வேண்டாம். கர்நாடக தொடர்புடையது மட்டுமல்ல, எந்த ஒன்றிலும் குழப்புவதுதான் விஜயினுடைய பழக்கம். எந்த ஒன்றிலும் தெளிவில்லாமல் ஒரு பெரிய நாட்டினுடைய ஆட்சியை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்பது அவர் குழப்புவதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. சாதாரணமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் குளறுபடியாகின்றன. நான் சொல்லுகிறேன், நமக்கு அவர்களுக்கு பெரிய தாவா மேகதாதுவில் அணை கட்டுகிறேன் என்று அவர் சொல்வதும், நாம் நீதிமன்றத்துக்கு போவதும், அவர்கள் அடுத்த அமைப்புக்கு போ, டெக்னீஷியன்ஸினுடைய அமைப்புக்கு போ என்று சொல்வதும், இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. நமக்கு மாதம் தர வேண்டிய தண்ணீரை அவன் ஒழுங்காக தருவதில்லை. இதற்கு ஒரு நீர் ஒழுங்கு ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையத்தில் போய் முறையிட்டு நமக்கு அந்த தண்ணீரை தரும்படி சொல்லியிருக்க வேண்டும். நியாயமாக சொல்லுகிறேன், ஒரு மத்திய அரசாங்கம் மிகவும் முட்டாள்தனமாக ஒரு நீர் ஒழுங்கு ஆணையத்தை உருவாக்கி தண்ணீரை திறந்து விடுகின்ற பொறுப்பை கர்நாடகாவிடம் கொடுத்து வைத்தால் ஒவ்வொரு மாதமும் இதே சிக்கல்கள்லாம் ஏற்படும். ஒவ்வொரு மாதமும் தண்ணீருக்கு நாம் ஒன்று நீர் ஒழுங்கு ஆணையத்தை அணுக வேண்டும், இல்லாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டும். நியாயமாக ஒரு பொது அமைப்பின் கையில் தண்ணீரை திறந்து விடுகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் 2 தாமிரபரணியை போல நம்முடைய நாட்டிலேயே உற்பத்தியாகி நம்முடைய நாட்டிலேயே கடலில் கலந்து விடுகின்ற ஆற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அல்லாமல் ஒரு மாநிலத்தில் உருவாகி இன்னொரு மாநிலத்தில் ஓடி கடலிலே கிடக்கின்ற ஒரு ஆறு, அதற்கிடையே தாவாக்கள் இருக்குமானால் அது சம்பந்தமான கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்கின்ற போது ஒரு நீர் ஒழுங்கு ஆணையம் பொதுவான அமைப்பின் கையில் அந்த தண்ணீர் திறந்து விடுகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் நாம் திறக்கவில்லை என்று ஜூன் மாத தண்ணீர், மே மாத தண்ணீர், பிப்ரவரி மாத தண்ணீர் எல்லாம் திறக்கவில்லை என்று நாம் நீர் ஒழுங்கு ஆணையத்துக்கு போய் அவன் அங்கிருந்து சொல்லி இப்பொழுது 4 TMC தண்ணீர் 15 நாளைக்கு 3000 கியூசெக்ஸ் வீதம் திறந்து விடு என்று அவன் சொல்லியிருக்கிறான். இது என்ன, ஒவ்வொரு மாதமும் இதற்கு தினம் போராடுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா? இது வேண்டாம். இதெல்லாம் தெரிய வேண்டாமா ஒரு மத்திய அரசுக்கு? நான் சொல்லுகிறேன், மைய அரசு ஆகாதற்கெல்லாம் சட்டம் போடுகிறார்கள். வந்தே மாதரம் பாடாவிட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை. இது ரொம்ப முக்கியமானதா? இந்த நாட்டில் ஏற்கனவே தேசிய கீதம் கிடையாதா? ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் போதாதா? இன்னும் இருக்கின்ற பாட்டுக்களை எல்லாம் சொல்லி இதற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் இது என்ன, திருட்டு போல பெரிய குற்றமா, லஞ்சம் வாங்கியதை போல குற்றமா, அல்லது கொலை செய்ததை போல குற்றமா? என்ன பெரிய குற்றம் இதற்கென்ற 3 ஆண்டு தண்டனை? தேசிய அவமதிப்பு. என்ன அவமதிப்பு? எது அவமதிப்பு? சும்மா ஆகாத வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு ஆகிற வேலைகளுக்கு சட்டம் போடுவதில்லை. நீர் ஒழுங்கு ஆணையத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மாதம் கோர்ட்டு தீர்ப்பின்படி திறந்து விட வேண்டும் என்று ஒரு பொது ஆளின் கையில் கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுத்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அந்தந்த அளவு பார்த்து தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது? வறண்டு கிடக்கிறது அணை, என்ன செய்ய முடியும்? எதை திறந்து விடுவது? மணலையாக திறந்து விட முடியும்? ஆகவே ஒரு பொது அமைப்பின் கையில் இந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கு, இதையெல்லாம் சட்டம் செய்வதற்கு இந்த மத்திய அரசாங்கத்துக்கு புத்தி இல்லை. வந்தே மாதத்துக்கு 3 ஆண்டு தண்டனை என்று இவர்கள் போடுகிறார்கள். அவமதிப்பு என்றால் என்ன அவமதிப்பு என்று கேட்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உடலால் தீங்கு விளைவிக்கின்ற போது அது பொது குற்றமாகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. ஆகவே அவன் மீது வழக்கு தொடுக்கிறோம். அவனை 1 ஆண்டு 2 ஆண்டு சிறையில் வைக்கிறோம். ஒருவனுடைய உடைமையை இன்னொருவன் பறிக்கிறான். ஒருவனுடைய பையிலிருந்து பணத்தை திருடுகிறான். ஆக இவையெல்லாம் ஒருவனுடைய உரிமை பறிபோகிற காரணத்தினாலே இவையெல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய குற்றங்கள். என்ன வந்தே மாதரம் இதற்கு எழுந்து நிற்கவில்லை, நீ சரியாக மதிக்கவில்லை, அவமதிப்பு செய்து விட்டால் இதற்கு 3 ஆண்டு தண்டனை. என்ன 3 ஆண்டு தண்டனை? ஒரு 1000 ரூபாய் அபராதம் போடு, அதை விட்டு 3 ஆண்டு தண்டனை என்றால் இதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். வரம்புக்கு மீறிய தண்டனைகள், அதாவது குற்றத்தின் தன்மைக்கு பொருந்தாத தண்டனைகள் முட்டாள்களின் நாட்டிலே தான் நடக்கும். குற்றம் என்பது ரொம்ப அற்பமாக இருந்து தண்டனை என்பது ரொம்ப கொடுமையானதாக இருந்தால் அது முட்டாள்களின் நாடு என்று பொருள். எப்பொழுதுமே சைக்கிளிலே நீங்கள் ஒன்வேயிலே போகிறாய், நோ என்ட்ரியில் போகிறாய், போகக்கூடாத தடுக்கப்பட்ட பாதையில்
நீ மிதிவண்டியிலோ சைக்கிளிலோ போகிற, ஒரு 50 ரூபாய் அபராத விதி, 100 ரூபாய் அபராத விதி, 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் இது முட்டாள்களின் நாடு என்று சொல்லுவான். குற்றத்தின் தன்மைக்கு பொருத்தம் இல்லாமல் தண்டனை வழங்குகின்ற நாடு முட்டாள்களின் நாடு. இது என்ன பெரிய, யாருக்கு தீங்கு விளைந்தது, யாருக்கு உடலில் காயம் ஏற்பட்டது, இல்லை யாருடைய உடைமை பறிபோனது, இல்லை யார் வீட்டில் எவன் போய் திருடினான், நீயாக ஒன்று மதிப்புக்குரியது என்று வைத்துக் கொள்கிறாய், அது அவமதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாய், இதற்கு 3 ஆண்டு என்று சொல்கிறாய். 3 ஆண்டு என்ற மனித வாழ்க்கையில் அவ்வளவு எளிதான காலமா என்று கேட்கிறேன் நான். 3 ஆண்டு என்ன, வாழுகின்ற காலம் ஒரு 30-40 ஆண்டுகள் இடையில், 20 ஆண்டுகள் அறியாமையில் கழிகிறது, பின் 20 ஆண்டுகள் இயலாமையில் கழிகிறது, 40-30 ஆண்டுகள் இடையில் இருக்கின்றன. இதில் 3 ஆண்டுகளை வெறும் அவன் எழுந்து நிற்கவில்லை, அவன் உட்கார்ந்திருந்தான், இல்லாவிட்டால் அவன் பாடவில்லை. ஆகவே அவனை 3 ஆண்டு சிறையிலே வை என்று சொன்னால் இது நாடா என்று கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் இத்தனை எம்பிக்களும் இதற்கு கை தூக்குகிறார்களே, ஒருவனாவது இதை கேள்வி கேட்க வேண்டாமா? உட்கட்சி ஜனநாயகம் இந்த நாட்டில் கிடையாது. ஒரு தலைவன் முடிவு செய்து விட்டால் உடனே கை தூக்குவதற்குத்தான் இந்த எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறார்களே தவிர ஒருவனாவது இது குறித்து விவாதிக்க முடியுமா? அமெரிக்காவிலே ஆளுங்கட்சிக்காரன் கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு எதிர்கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், ஆளுங்கட்சிக்காரன் எதிர்த்து போடுவான். அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம். ட்ரம்ப் கொண்டு வருகிற தீர்மானத்துக்கு ட்ரம்ப் கட்சிக்காரன் எதிர்த்து போடுவான், எதிர்கட்சிக்காரன் ஆதரித்து போடுவான். இங்கே இதெல்லாம் கொள்ளா வைத்து தடுக்கப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம்? ஒரு விளங்காத ஜனநாயகம் இந்த ஜனநாயகம். ஜெர்மனியில் இருப்பது போல் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் உள்ள ஜனநாயகமாக இருந்தால் பிரதிநிதித்துவ முறையில் ஒழுங்காக வாக்குகள் விழுகும். கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல ஒரு கொள்கை உள்ள கட்சிகளெல்லாம் அவர்களும் சில வாக்குகளை வாங்க முடியும், சில உறுப்பினர்களை அனுப்ப முடியும். இப்பொழுது அவன் திமுகவை தொங்க வேண்டும், இல்லாவிட்டால் அதிமுக காலை நக்க வேண்டும், இல்லாவிட்டால் 2 பேர் வர முடியாது. இது ரொம்ப எந்த ஒன்றை சிந்திக்க வேண்டிய எதையும் சிந்திக்கக்கூடியவர்களாக மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. அதனால் இதை வந்தே மாநிலத்துக்கு போய் 3 ஆண்டு போடுவதும், நீர் திறந்து விடுகிற அதிகாரத்தை எதிர்கையிலேயே கொடுப்பதும், கர்நாடகத்துக்காரன் கையிலே கொடுப்பது. அவன் எப்படி திறப்பான்? அவன் திறக்க மாட்டான். அதற்கு பிறகு அங்கிருந்து நீர் ஆணையத்திற்கு போக வேண்டும், நீர் ஆணையம் உத்தரவு போட வேண்டும். எதுக்கு சுற்றி வந்து செய்கின்ற வேலை? இதை நீனே செய் என்று சொல்கிறேன் நான். மாதம் கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கிறது. ஜூனுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், ஜூலைக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், 4 டிஎம்சியா 7 டிஎம்சியா 10,000 கியூசக்கா எவ்வளவு என்று இருக்கிறது. அதன்படி திறந்து விட்டு பொது ஆளாக இருந்து அது எதுக்கு? அவனுக்கு உள்ளதே அவனுக்கு கொடு, எங்களுக்கு உள்ளதே எங்களுக்கு கொடு, யாருக்கும் நீ தீங்கு செய்ய வேண்டாம், நடுநிலையோடு நடந்து கொள்ள, அதில் ஒன்றும் இல்லை. அதை அவன் கையில் கொடுத்து விட்டு அவன் திறக்க மாட்டேன் என்கிறான். இப்பொழுது திரை என்று நீ உத்தரவு போட்டால் கலகம் செய்கிறான். இந்த விஜய்க்கு ஒரு தனக்கு யோசனை இருக்க வேண்டும், இல்லை யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காகவும் யோசனை கிடையாது, யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. அவனுக்கு கால் ஷீட் பார்க்குறவன் ஆலோசகன், இல்லை என்றால் ஜோதிடன் ஆலோசகன், இல்லை என்றால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்ரி சீட்டுக்காரன், இவர்கள் தான் பக்கத்தில் இருக்கிற அரசியல் ஆலோசகர்கள். என்ன யோசனை சொல்வார்கள் இவர்கள்? இவையெல்லாம் உன்னுடைய குறைபாடுகளாக இருந்து தொலைத்தாலும் ஒரு அரசியல் முடிவுகளை சரியாக எடுக்க தெரிய வேண்டும். நாட்டில் தொகுதி வரையறை என்ற ஒரு பெரிய பூதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த பூதம் வெளிப்படுகின்ற போது, பாராளுமன்றத்தில் அது சட்டமாகின்ற போது, இந்தியாவில் 5 மாநிலங்கள் 50% இடங்களை பெற்றிருக்கும். புரிகிறதா? 5 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் என்று 5 மாநிலங்கள் 50% இடங்களை 800 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இருப்பார்கள். 24 மாநிலங்களும் சேர்ந்து 50% இருப்போம், 800க்கு 400 இருப்போம். புரிகிறதா? நாம் என்ன செய்ய முடியும்? இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம் என்பது நிலைநாட்டப்படும். இதைத்தான் செய்ய போகிறார் அவர். இந்தியாவை தெற்கு ஏற்காது, இந்தியாவை தெற்கு ஏற்காது. ஆகவே அவர்களே ஆளுகின்ற முறையை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். இது எவ்வளவு பெரிய விபத்து, இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இதை எதிர்த்து போராடுவதற்கு எவ்வளவு வலிமையான முதலமைச்சர் நமக்கு வேண்டும்? அவருக்கு அது புரிகிறதா? அதை பற்றி பேசுகிறாரா? சும்மா போய் நான் காவிரியை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன் வராதேன்னு சொல்லிவிட்டான். 4 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டதுக்கு அங்கே கலகம் செய்ய சொல்லுகிறான். அவன் எப்படி மக்களை நடத்துகிறான்? நீ எப்படி நடத்துகிறாய்? நீ என்ன செய்ய வேண்டும்? தஞ்சாவூர் மக்களெல்லாம் திரண்டு வாருங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடே திரளாதா என்று கேட்கிறேன். இந்த மேகதாதுவை எய்த்து கர்நாடகக்காரன் கட்டி விடுவானா? தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு அணையை தமிழ்நாட்டு மக்களுக்கு பகையாக கட்டிவிட்டு அந்த அணை நலித்து விடுமா?
உன்னால் செய்ய முடியவில்லையே. சிவகுமாருக்கு இந்த மாந்தலைக்காரனை கிளப்பி விட தெரிகிறது, உனக்கு அதுவும் தெரியவில்லையே. உன்னை நம்பி ஆட்சியை கொடுத்து கடைசியில் ஊழல் இல்லை என்று நீ சொல்லுகிறாயே தவிர பல உன்னுடைய கட்சியை நிலைக்கச் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்ளுகிறாய். அந்த முரண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர ஒன்றும் எதையாவது ஒன்று நிலையாக செய்ய வேண்டாமா? பாராளுமன்றத்துக்கு மாநிலங்களெல்லாம் பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்தி பேசாத மாநிலங்களெல்லாம். உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மேகதாது அணி நீ போய் அவங்களோட பலம் சாப்பிட்டு ஹெலிகாப்டரில் சுற்றி முடித்து கொண்டு வருவோம் என்று நினைத்தார். அவன் உன்னை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவன் ஒழுங்காக அரசியல் நடத்துகிறான். அவன் மாந்தளைக்காரனை கிளப்பி விட்டான். நீ அங்கே போனால் உனக்கு எதிராக கலகம் நடக்கும், கல்வீச்சு நடக்கும். அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் விரோதம் அடைவார்கள் என்பதனால் உன்னை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நீ தான் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாய். போய் என்ன செய்திருப்பாய்? இந்த அவன் சொன்னால் உத்தரவு போட்டால் 4 டிஎம்சி தண்ணீராக இன்னும் போட வேண்டிய உத்தரவுகள் பாக்கி இருக்கின்றன என்பது வேறு. 4 டிஎம்சி தண்ணீரை திறந்து ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதனாலே தான் அவன் மக்களை வைத்து கலகம் செய்கிறான். ஒன்றும் புரியாமல் ஒன்றும் என்ன இந்த தமிழ்நாடு என்ன கதிக்கு ஆளாகுமோ என்று எனக்கு தெரியவில்லை. சில பேர் சமூக வலைதளத்தில் போடுறாங்க, இது ஒரு மிகப்பெரிய அவமானம், நம்ம முதலமைச்சர் அங்கே வர வேணாம்னு சொல்கிறது. அப்படி இதை எடுத்துக்கலாமா? இந்த யூடியூப்காரனுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்கலாமா? அவங்க எதையாவது பேசுவாங்க. இது பெரிய அவனை வர வேண்டாம்னு சொன்னது அவமானம், அவன் போய் அவன் கல்லெறியுமே. இது இவன் போகிறேன்னு சொன்னது அவமானம் இல்லையா? இவங்களுக்கு சிந்திக்க தெரியுதான்னு பாருங்கள். இவன் எதுக்கு அங்கே போகிறேன்னு சொல்கிறான்? நமக்கும் அவனுக்கும் பெரும் பகை. அவன் எல்லையில் அணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். நாம் உரிமையை எங்கே அந்த உரிமை இருக்கிறது? நீர் ஆணையத்தில் அவனிடம் சொல்லி திறக்கும்படி சொல்வதற்கு நம்மால் முடியாது. நான் போனால் திறப்பான் என்று சொன்னால் பிறகு உனக்கு வர வேண்டாம். பெரிய அவமானமோ? நீ தான் போகிறேன் என்று சொன்னான். அவனை விருந்து வைத்து அடித்தான். இந்த யூடியூப்காரன் சொல்லுகிறான் என்று நீ சொல்லுகிறாயே. இதெல்லாம் இந்த 3000 யூடியூப்காரன் இருக்கிறான். எவன் வேண்டுமானாலும் பேசலாம். அவன் தரத்துக்கு அவன் பேசட்டும். அவன் தரத்திற்கு உள்ளவன் அதை கேட்கட்டும். இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் இது மாதிரி தான் நிறைய விஷயங்களில் முரண்பட்டு நிறைய நிதி பகிர்வுகள்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா அப்படி என்று ஸ்டாலின் சொன்னார். நிதி பங்கீடுகளை பற்றி பிளானிங் கமிஷன் இருக்கிறது, பங்கீடு செய்வதற்குரிய அமைப்பு இருக்கிறது. ஜிஎஸ்டி நீ தோசை தின்கிற போதே மாநில அரசாங்கத்துக்கு தனியாகவும் மத்திய அரசாங்கத்துக்கு தனியாகவும் போய்விடும் பணம். சும்மா அந்த அவர்கள் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு உனக்கு பணம் தருகிறேன் என்று சொல்வான், தரமாட்டேன் என்று சொல்வான். அவன் சொல்வது புரிகிறதா? அவன் விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொல்வான். அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லைனா அவன் பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான். அதை ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் கல்விக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை நீ செய்யவில்லை என்றால் நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்றால் அது உரிமை பறிபோகிறது என்கிறாய். ஏன் விஸ்வகர்மா திட்டத்திற்கு உரிமை பறிபோகவில்லையோ? அந்த பணம் போய் சேர்ந்தால் அந்த 21 ஜாதியும் மோடியோடு சேர்த்து விடும் என்று பயப்படுகிறாய். எல்லாம் முட்டாள்தனமாக நீங்கள் 1000 காரியங்களை செய்வீர்கள். எல்லாம் முரணாக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் கான்ட்ரடிக்டரி. இதைத்தான் ஸ்டாலின் செய்தார். அப்புறம் அவன் தர வேண்டியது எதையும் யாரும் எதையும் தராமல் இருக்க முடியாது. எல்லாம் சட்டப்படி நடக்கின்ற நாட்டில் அவன் தர வேண்டியதை அவன் தருவான். நாம் தர வேண்டியதை விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுப்பான். ஒரு நாளைக்கு நிறுத்தி கொள்வான். அது அவன் ஜவுரியம். புரியுதா உனக்கு? கொடுத்தால் வாங்கிக்கொள், கொடுக்காவிட்டால் ஏன் கொடுக்கவில்லை என்று நீ கேட்க முடியாது. அவனாக சில திட்டங்களை வரையறுத்து கொள்கிறான். அவனுக்கு தேவையே இல்லை. அவன் இராணுவம், அயல்நாட்டு விவகாரம், ரிசர்வ் வங்கிகளை ஒழுங்குபடுத்தல் போன்ற காரியங்களை செய்தால் போதும். அவன் ஆகாத வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். விவசாயத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவ்வளவுதான் அவன் எதுக்கு வந்து நுழையணும்? எல்லா உரிமைகளையும் மாநிலங்களில் கொடுத்து விட்டு அவனவன் அறிவுக்கு தகுந்தால் ஒரு ஆள். காமராஜரை போல, ராஜாஜியை போல சிறந்த முதலமைச்சர்களை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். விஜயை போல பம்பரம் குத்துக்கிற ஆளை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். அதெல்லாம் உன் அறிவுக்கு தக, உன் விருப்பத்துக்கு தக எதை வேண்டுமானாலும் செய்துகொள். ஒன்று முன்னேறு, இல்லை குளிர் இறங்கு. அதெல்லாம் உன் சௌரியம் என்று சொல்லி உரிமைகளை பிரித்து கொடுத்து தொலைத்து விட்டு போகலாம். எல்லாவற்றையும் கையில் வைத்து கொண்டு மாநில அரசுகளையும் சேர்த்து இழுப்பது என்பது இந்தியாவில் 130 கோடி மக்களை வைத்து கொண்டு எளிதான காரியமாகுது. சும்மா எதுக்கு தேசிய கல்விக் கொள்கை? உனக்கு வேலையா இல்லை? இந்த கல்வி, இந்த பொய்யா மொழிக்கும் கல்வியை பற்றி ஒன்றும் தெரியாது. கல்விக்கு இல்லை நான் குத்து வைக்க வேண்டுமா, இல்லை அதை கல்வி என்று சொல்ல வேண்டுமா என்று அவருக்கு தெரியாது. அவர் ஒரு கல்வி மந்திரி, இப்போ ஒரு கல்வி மந்திரி இருக்கிறார். எல்லாம் நம்முடைய தலை விதி. இதெல்லாம்
சொல்லு. இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் முடிய போகுது. எப்படி இருந்தது இந்த 3 மாதம்? என்ன 3 மாதம் தான் சொல்கிறோம், கொத்தடிமை ஆட்சி. இது நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறி போய்விடுமோ என்று அஞ்சுகிறோம். காவிரி உரிமை மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் இல்லை, ஆரம்ப கட்டத்தில் நீங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நான் இப்போவும் சப்போர்ட் தான். ஊழல் இல்லைன்னு ஒரு மனிதன் சொல்கிறதே எனக்கு காதுக்கு இன்பமாக இருக்குது. இதுவரை நான் கேட்டதே இல்லை. 50 ஆண்டுகளாக வேலுமணிகள், சி.வி. சண்முகங்கள், செந்தில் பாலாஜிகள், கே.என். நேருக்கள் இவர்களையாக பார்த்து பார்த்து சலித்து காதுகளுக்குள் வேல் வாய்ந்த நிலையிலிருந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று மனிதன் சொல்வது எனக்கு இன்பமாக இருக்கிறது. அது மட்டும் போதுமா என்று கேட்கிறேன் நான். அதையும் ஒழுங்காக இறுக்கமாக செய்யாவிட்டால் கீழ்மட்டம் வரையிலும் அது நடக்கவில்லை. நீ வாங்காமல் இருக்கிறாய் என்பது மட்டும் போதுமானதில்லை. இன்னும் குவாரிகள் மற்றவையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். உன்னுடைய ஆட்சியில் இருக்கிற கிருஷ்ணா ரெட்டி போன்றவர்களெல்லாம் ரொம்ப தப்பான ஆட்கள். அர்ஜுன், ஆதவ் அர்ஜுன், கிருஷ்ணா ரெட்டி இவர்களெல்லாம் நீ வைத்து கொண்டு இந்த காரியங்களை செய்வது எளிதில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் இது ஒன்றை சொன்னால்தான் மக்கள் காதுகளை திருப்புவார்கள் என்பதற்காக சொல்லுகிறாய். திமுக அந்த அளவுக்கு பதிலே சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழல் வெளிப்படுகின்ற போது பதிலே சொல்ல முடியவில்லை ஸ்டாலினால். கட்சி நிதி என்று எங்கே வாங்கினோம் என்று கேட்டாயே, வரிசையாக எப்படியெல்லாம் நீங்கள் ஊழல் செய்வீர்கள் என்பதற்கான சான்றுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பதில் சொல்ல வேண்டியதுதானே? ஒவ்வொருவரின் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன, பதில் சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் சும்மா பேச்சு. அது கொள்ளையடிப்பதற்காக நீங்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆக நீ இந்திய எதிர்த்தாயா, தமிழை ஆதரித்தாயா என்பதெல்லாம் கூட ரெண்டாவது. கொள்ளையடிப்பது முதல் காரணம், முதல் கொள்கை உனக்கு. இவருக்கு கொள்ளை அடிக்காத முதல் கொள்கை. மற்ற கொள்கைகள் நாட்டினுடைய நலனை, மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் இவர் ரொம்ப சுமாராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறார். நமக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாஜக மாதிரியான அரசோடு பெரிய போராட்டம் நடக்கிறது. நான் சொன்னது போல் இந்த வந்தே மாதத்துக்கு 3 ஆண்டு எங்கேயாவது தண்டனை கொடுப்பானா? இது என்ன பெரிய யாரையும் கொலை செய்து விட்டார்களா? இல்லை யாருடைய முதலையும் யாரும் எடுத்து கொண்டு விட்டார்களா? இல்லை யாருடைய சொத்தையும் யாரும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டார்களா? இவையெல்லாம் பிசிக்கலாக மற்ற அடிப்படையில் பெரிய குற்றங்கள். இன்னொரு மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற குற்றம். வந்தே மாதரம் என்று நீயாக வைத்து கொண்டாய். அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருப்பதாகவும் அதற்கு எழுந்து நிற்காவிட்டால் அவமதிப்பு என்று நீயாக உருவாக்கி கொள்ளுகிறாய். நம்முடைய தேசிய கீதமே அந்த அடிப்படையிலானது தான். ஆனால் ஏதாவது ஒன்று தான் வைத்து கொள்ள வேண்டும். சும்மா இருப்பதையெல்லாம் வைத்து கொள்ள முடியாது. தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்கிறோம், பாடுகிறோம், பாட தெரியாவிட்டால் பேசாமல் அமைதியாக நிற்கிறோம், தேசிய கொடிக்கு வந்தனை செலுத்துகிறோம், அவ்வளோதான். ஏதாவது 1-2 நிறுத்து. சும்மா இருப்பதையெல்லாம் வந்தே மாதத்துக்கு சல்யூட் அடி, எந்திரிச்சு நெல், அப்புறம் ஒரு பன்னிக்குட்டி போகும், இல்லாவிட்டால் அதற்கு 6 மாதம் தண்டனை என்றெல்லாம் பேசினால் இதெல்லாம் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். நீ ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு நினைக்கிறாய். இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்று சொல்வதற்குரிய தகுதி இந்த நாட்டில் ஒருத்தனுக்கும் கிடையாது. நான் தான் 15 ஆண்டுகளாக சொல்லுகிறேன், இந்து என்று ஒரு மதமே கிடையாது. பிராமணனுடைய மதம் வேத மதம். அதைத்தான் இந்து மதம் என்று சொல்லி இந்திய தேசியத்தை இந்து மதத்தின் வழியாக கட்டுவதற்கு முயன்று காந்தி அதை தடுத்தார். அதனால் இந்திய விடுதலையே இந்துக்களின் விடுதலையாகிவிட்டது. முஸ்லீம்கள் பங்கு கொள்ள மறுத்தார்கள். காந்தி அலி சகோதரர்களை வைத்துக்கொண்டு கிலாஃபத் இயக்கம் நடத்தி உங்களுக்கும் உரியதுதான் இந்த நாடு என்பதை உருவாக்கி சமயச்சார்பற்ற நாடாக இந்திய நாட்டை உருவாக்கினார். மீண்டும் சவர்கார் காலத்திற்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆகவே அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு நான் கிறிஸ்துவன், ஆகவே பிஜேபிக்கு எதிரானவன் என்பது மட்டும் போதுமானதில்லை. தொடை நெடுங்கியாக நீ இருந்தால் தமிழர்களுடைய உரிமை பறிபோய்விடும், அவ்வளோதான். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு இந்த வழக்கு. எப்படி பார்க்குறது? என்ன இந்த ஆள் மந்திரியாக 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த கேவலம் மாதிரி ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. இவர் எங்கெல்லாம் உள்ளே நம்முடைய சட்டங்கள் பல்லில்லாதவை, தகுதியற்றவை. எனக்கு ரொம்ப மோடி செய்த காரியங்களிலேயே ரொம்ப பிடித்த ஒரு காரியம் ஒன்று உண்டு. 30 நாட்கள் ஒரு மந்திரியாக இருக்கின்றவன் சிறையிலே இருந்து ஊழல் காரணமாக சிறையிலே இருந்தால் 31ஆவது நாள் அவனுடைய பதவி போய்விடும் என்று அவர் கொண்டு வர இருக்கின்ற சட்டம்தான் ஊழல் எதிர்ப்புக்கே தலைமையான சட்டம். இது மாதிரி இதை நம்மால் 30 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக ஊழல் மனிதர்களை நாம் தவிர்க்க முடியவில்லை, தண்டிக்க முடியவில்லை.
எல்லாம் உள்ளே போவான் வெளியே வருவான், உள்ளே போவான் வெளியே வருவான். பானாசம்பரம் 100 நாள் உள்ளே இருப்பார். கனிமொழியும் மாவனாராஜாவும் 1.5 ஆண்டுகள் உள்ளே இருப்பார்கள். செந்தில் பாலாஜி மந்திரியாகவே உள்ளே இருப்பார். பிறகு அவர்களெல்லாம் வருவார்கள், சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கும். இவன் செத்து தொலைப்பான், சொத்துக்கள் எல்லாம் வாரிசுகளுக்கு போகும். இந்த நாடு ஒரு சட்டப்படியாக ஊழலை ஒழிப்பதற்கு தகுதியான நாடா? இதற்கு எத்தனை சுப்ரீம் கோர்ட், எத்தனை ஹைகோர்ட்டு, எத்தனை அரசாங்கங்கள்? மோடி இது அவ்வளவும் தப்பாக போய்விட்டது என்று நெருக்கடி கொடுக்கிறார். 31ஆம் நாள் தானாக பதவி பெறும். ஏனென்றால் பதவி தான் அவனுடைய நச்சுப்பார். நான் சொல்லுகிறது தெரிகிறதா? அவன் இப்போ ஒரு 2 மாதம் 1 மாதம் 1 ஆண்டு சிறையில் இருந்துவிட்டு வந்துவிட்டு மந்திரியாக ஆகிவிடுவான். ஆவண ராஜா எம்பியாக ஆகிறாரே, கனிமொழி எம்பியாக ஆகிறார். 2 பேரும் 1.5 ஆண்டுகள் 1,70,000 கோடியை முழுங்கி விட்டு டெல்லி சிகார் சிறைச்சாலையில் இருந்தார்களே. வெட்கமில்லை அவர்களுக்கு. கருணாநிதிக்கு வெட்கம் இருக்கிறதா? ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? கனிமொழிக்கு இருக்கிறதா? ஆவண்ணா ராஜாவுக்கு இருக்கிறதா? பானா சிதம்பரத்துக்கு இருக்கிறதா? வெட்கம் இருக்கிறதா? மானங்கட்ட பிறப்பு என்ன பிறப்பு? வெட்கம் இல்லாத ஒரு நாட்டில் அவனுடைய பதவியை பிடுங்கினால் அவன் அடங்குவான். அவன் எதை பெரிதாக நினைக்கிறான் என்றால், வெட்கம் இல்லை, மானம் இல்லை, மற்ற எதுவும் பெரிதில்லை, பதவி பெரிது. பதவி இருந்தால் எல்லாரும் நம்முடைய காலை வந்து நக்குவான் என்று எதிர்பார்க்கிறான். கதவு திறந்து விட 4 பேர் வருவான் என்று நினைக்கிறான். துண்டு போடுவதற்கும் துண்டை எடுப்பதற்கும் 4 பேர் வருவான் என்று நினைக்கிறான். ஆகவே இந்த பதவி பல்லை பிடுங்கி விட்டால் பாம்புக்கு நச்சு பல்லை பிடுங்கியது போல இதை மோடி கண்டறிந்து செய்கிறார் என்பதுதான். நான் மோடியை அவருடைய அந்த ஒரு காரியத்திற்காக, இந்த ஊழலை எதிர்ப்பதில் மோடி கொண்டு வரப்போகின்ற இந்த சட்டத்திற்கு நிகரான ஊழல் ஒழிப்பு சட்டம் இதுவரையிலும் இந்தியாவில் இல்லை. நம்முடைய கோர்ட்டுகளால் முடியவில்லை. நம்முடைய கோர்ட்டுகள் they have failed, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். அதனாலே இந்த சட்டம் வந்த பிறகு அது பெரிய முடிவு கூறும். இதற்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எல்லா ஊழல்வாதிகளும். மோடி தனிப்பட்ட முறையில் ஊழல் இல்லை, விஜய் ஊழல் இல்லை. கட்சிக்கு பெரிய கட்சிகளை உடைப்பது, மம்தா கட்சியை உடைப்பது, மராத்திய கட்சியை உடைப்பது, இதற்கெல்லாம் பல 1000 கோடி, இதற்கெல்லாம் அதானி போன்றவர்களுடைய பணம், இதையெல்லாம் பயன்படுத்துவார். இது இன்னொரு வகையான ஊழல். தனி மனித ஊழல் மோடியிடம் கிடையாது. ஆனால் கட்சி ரீதியாக நாட்டையே உடைத்து தன் கட்சியாக்கி பிஜேபி தான் ஆள வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வருவது என்பது இன்னொரு வகையான ஊழல். நம்முடைய விஜய் லஞ்சம் வாங்க மாட்டார். ஆனால் அதிமுக காரனுக்கு கொடுக்க வேண்டிய லீமா ரோஸை வைத்து கொண்டு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து ஓட்டு போட வைப்பார். நிச்சயமாக நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி. நன்றி.